கண்டி நகரத்துல அண்மையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பாகத்தான் சமூக வலைதளங்கள்லையும் மக்கள் மத்தியிலும் அதிகமா பேசப்படுற விஷயமாக மாறி இருக்கு. அது என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ, அதோடு கண்டியினுடைய சில சிறப்புகள் பற்றியும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போறோம். கண்டியில அண்மையில ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டு அது முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வீதியோரங்கள்ல இருக்கின்ற கடைகள், அதாவது நடைபாதைகள்ல, மக்கள் நடக்கின்ற நடைபாதைகள்ல இருக்கின்ற சின்ன சின்ன கடைகள் எல்லாத்தையுமே அகற்றி இருக்கிறாங்க. இது 6 மாசத்துக்கு முதல்ல அவங்களுக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டு தான் இது அகற்றப்பட்டிருக்கிறது. கண்டி நகரம் எப்பவுமே வாகன நெரிசலும் மக்களும் அதிகமாக கூடுகின்ற ஒரு நகரம். இந்த நகரத்தில் உள்ளூர் மக்கள் மட்டுமில்ல, வெளிநாட்டவர்களும் அதிகமாக வருகின்ற ஒரு நகரம். இதனால இந்த பாதை ஓரங்களில் நடக்கிறது மிகப்பெரிய ஒரு சிரமமாக கடந்த காலங்களில் இருந்தது. இதை உடனடியாக இப்பொழுது அகற்றி முற்று முழுதாக கண்டி நகரம் இப்பொழுது மக்கள் பாவனைக்கு முழுமையாக திறந்து விட்ட மாதிரி இருக்கு. வாகனங்களை தேவையில்லாமல் பார்க் பண்ண முடியாது, வீதியோரங்களில் கடைகள் இருக்க முடியாது. இந்த மாதிரி பல மாற்றங்கள் இந்த கண்டி நகரத்தில் இப்பொழுது நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கண்டி நகரை சுத்தம் செய்கின்ற நடவடிக்கைகள் கூட இரவு பகலாக ஊழியர்களால் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமாக பல இடங்களில் பேசப்பட்டாலும், ஆனால் இந்த கடை வியாபாரிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுது. எனவே அவர்களுக்கு மாற்று இடங்கள் இப்பொழுது வழங்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. இந்த கண்டி நகரம் மிக சிறப்பான பாரம்பரியமான ஒரு நகரம். இலங்கையினுடைய மத்திய மலைநாட்டினுடைய ஒரு தலைநகரம் இந்த கண்டி நகரம். இலங்கையினுடைய அரசர் ஆட்சியினுடைய கடைசி ராசதானி இந்த கண்டி நகரம் தான். யுனெஸ்கோவால பாரம்பரிய நகரமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நகரம். இயற்கை வளங்கள் கொண்ட பாரிய நகரம். இலங்கையினுடைய மிக முக்கியமான நகரங்கள்ல ஒன்று. இந்த நகரத்துல தான் கண்டி தலதா மாளிகை, இங்குதான் புத்தருடைய புனித தாது வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு கண்டியில் இருக்கின்ற இந்த லேக், நீர்நிலை மிக பிரபலமானது. இந்த மாதிரி நிறைய விடயங்கள் கண்டி நகரத்தை பற்றி சொல்லலாம். கண்டி எல்லா மக்களும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு நகரம். கண்டியில் இடம்பெறுகின்ற கண்டி பெரேராவை பார்க்கறதுக்கு நாடு முழுவதும் இருந்து மக்கள் வருவாங்க. அந்த அளவுக்கு எல்லா இன மக்களும் சேர்ந்து பார்க்கப்படுகின்ற ஒரு பெரேராவாக இந்த கண்டி பெரேரா ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். கண்டி நகரத்தை நீங்க பார்க்கும்போது இலங்கையினுடைய மற்ற நகரங்கள்ல இருந்து மிகப்பெரிய வேறுபாடுகளை பார்க்கலாம். பழமையான கட்டடங்கள், வித்தியாசமான கட்டடங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். கண்டி நகரம் இப்பொழுது முதல் பார்த்ததை விட நிறைய வித்தியாசங்களோடு இருக்கு. காரணம், வாகன நெரிசல் கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கிறது, மக்களுடைய நடமாட்டம் இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது, நடைபாதையில இலகுவா நடக்கக்கூடியதாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் பெறப்பட்டிருக்கிறது கண்டி நகரம். இந்த மாற்றம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க.